ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்தின் முதல் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய என் அன்பு தெய்வ பிள்ளை, ஒளி உன்மேல் வரும். நீ எழும்பும் வரையிலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த ஒளியை உன்னால் பார்க்க முடியாது. இன்றைக்கு இருளிலே நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இருளை போன்ற காரியங்களை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இருளை போன்ற காரியங்கள் உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளை நீ எழும்பக்கூடாதபடிக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ நானே மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்னுடைய வெளிச்சம் உதிக்க போகிறது. உன் வாழ்க்கையில் நீ இருக்கிற இருளை மாற்ற போகிறது. இந்த ஒளியானது இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன்மேல் உதித்து ஆண்டவர் உனக்கு மகிமையான காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம பார்க்குற வெளிச்சமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் பகலிலும் இரவிலும் பார்க்குற வெளிச்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வெளிச்சமெல்லாம் நம்மேல் எப்போவுமே மகிமையாக இருக்காது. அது அப்பப்போ மறைஞ்சு போயிடும், அது புகையாக போயிடும், அது வேறு விதமாய் போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஒளி, அது மெய்யான ஒளி. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஒளி நம்மேல் வீசும் பொழுது தான் நம்முடைய இருளான வாழ்க்கையை அந்த ஒளி மாற்றக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற இருள் நீங்க போகிறது. நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உலகமே இப்படிப்பட்ட கலர் வெளிச்சத்திலே, கலர் ஒளியிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் நீ துக்கமாக இருந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில் இருள் இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இருளில் கூட உலகம் வெளிச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளிச்சம் கூட அந்த நேரத்துக்கு மாத்திரம் தான் உதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் ஒளியாய் வந்து இன்றைக்கு உன் இருளை நீக்கும்படியாக ஆண்டவர் உன்மேலே அவர் உதித்து கொண்டு மகிமையை அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். கர்த்தருடைய மகிமை என் அன்பு தேவ பிள்ளையே உன்மேல் உதித்து கொண்டிருக்கிறது. இந்த மகிமை ஒரு நாள் உன்னை இருளிலே நடமாட விடாது, இருளுக்குள்ளாக கொண்டு போகாது. இருள் வந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையை இந்த மகிமை உன்னை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு போகும். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எழும்ப வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும், இயேசுவுக்காக எழும்பி நிற்க வேண்டும். அப்படி நிற்கும்போது அந்த மெய்யான ஒளி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி வெளிச்சத்துக்குள்ளாக உன்னை கொண்டு வந்து அந்த மகிமை உன்னை காத்து சந்தோஷப்படுத்தி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவ சமூகத்துக்குள்ளாக உன் இருள் இன்றைக்கு நீங்கினது. உன் வாழ்க்கை நீ வெளிச்சமாக இருக்கும், பட்ட பகலை போன்ற வெளிச்சமாக இருக்கும். நீதியின் சூரியன் உன்மேல் உதித்து கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாள் இருளுக்குள்ளாக விடமாட்டார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உன்மேல் எல்லா விதத்திலும் ஒளியாய் வீசிக்கொண்டிருக்கிறார். மகிமைக்குள்ளாக, மகிமையான காரியத்துக்குள்ளாக உன்னை நடத்தி செல்ல போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரை எங்கள் மேல் ஆண்டவரை ஒளியாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரை எங்கள் மேல் நீர் உதித்து கொண்டிருப்பதற்காக, எங்களை மகிமையை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.